சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், முன்ஜாமீன் பெற முடியாத சூழலில் தற்பொழுது கனிமொழி அவர்கள் இருக்கிறார். எதற்காக கனிமொழி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்ய வேண்டும், டெல்லிக்கு அழைத்து செல்ல காரணம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே யோக்கியர்கள் கிடையாதா? அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக மக்களிடம் சொன்ன வாக்குறுதி விடியல் ஆட்சி தற்பொழுது எங்கே இருக்கிறது? தமிழகத்தில் பாதிப்பு, ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அமைதி இல்லாத நிலைமை, திமுகவின் அராஜகம் என்று கூட சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் தமிழகத்தில் திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதி கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. 545 வாக்குறுதிகளுக்கு மேலாக சொன்ன திமுகவின் தலைவர் தற்பொழுது 20% கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. சரி, தற்பொழுது கனிமொழி அவர்களை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரணம் என்ன? தூத்துக்குடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி தற்பொழுது அதற்கான ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. சுமார் 145 கோடிக்கு நிழல் கூடை ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியில் பராமரிப்பு செலவு அனைத்திற்கும் கணக்கு கேட்கப்பட்ட நிலையில் கனிமொழி அவர்கள் இன்று வரை அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. மேலும் தூத்துக்குடியில் பல கட்டுமான அரசு சார்பில் செய்யக்கூடிய ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும், மக்கள் இன்னமும் அதன் மூலம் பயனடையவில்லை என்றும், ஆனால் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி கேள்விகள் கேட்டபோதெல்லாம் அன்றைக்கு மௌனமாகவே கனிமொழி அவர்கள் இருந்துள்ளார். அது மட்டுமல்ல, இன்னமும் பணம் தேவைப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது செலவு செய்ததற்கான ஆவணங்களை கேட்டபொழுது இன்று வரை காலை நீடிப்பு செய்வதன் காரணமாகத்தான் தற்பொழுது விசாரணைக்காக கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் முன்ஜாமீன் பெற்றுவிடலாம் என்று நினைத்திருந்த கனிமொழி அவர்களுக்கும் எம்எல்ஏ எம்பிக்கள் நீதிமன்றம் தற்பொழுது கனிமொழி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்றும், விசாரணைக்காகத்தானே அழைத்து செல்கிறார்கள், பிறகு எதற்கு முன்ஜாமீன் என்றும் தற்பொழுது கேள்விகளையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பணம் அனைத்துமே மோசடி செய்யப்பட்டால் நிச்சயம் கனிமொழி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுகவின் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை கூறுங்கள்.